விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்த நிலையில் விசாரணை குழுவின் இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தேனி மாவட்டம் புதுப்பட்டியை சேர்ந்த சண்முகமுத்து தாக்கல் செய்த பொதுநல மனு நீதிபதிகள் CV கார்த்திகேயன், R சக்திவேல் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. மனுவில் பல்கலைக்கழகத்தின் இணைவிப்பு கட்டணம் உள்ளிட்ட வருவாய்கள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாகவும், கல்லூரிகளின் உள்கட்டமைப்பு ஆய்வு நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டது. இதுகுறித்து விசாரிக்க சிண்டிகேட் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில், குழுவின் இடைக்கால விசாரணை அறிக்கையை நவம்பர் 16ஆம் தேதி தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.